முதல் உலகமெங்கும் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். ஸ்ரீ காயத்ரி கொலுப்படி 4 மாடல்ல ஒரு நியூ ஃபோல்டபிள் டிசைன் கொலுப்படியை இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க. இந்த நவராத்திரிக்கு பல பேருக்கு இது மாதிரி பார்த்து பலன் சொல்கிறீங்க. சில பேருக்கு வந்து கோயிலாக போகணும்னு சொல்கிறாங்க. நான் சமீபத்தில் பார்த்தேன், நீங்கள் கருப்பு பேனா கொண்டு இந்த எண்ணு இந்த 26 32 எண்ணை இந்த ராசியுடைய தொடர்ந்து எழுதுங்க, இந்த ராசியுடைய இந்த எண்ணை எழுதுங்க. இது மாதிரி எண்கள் எழுதுறது மாதிரி இது மாதிரி வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கின்றதோட சார், இதில் நிறைய விஷயங்கள் வந்து கோவிலாக மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இந்த கிரகத்தை வந்து இறைவன் இருக்குது. இப்போ சூரியன்னா சிவனாக இருக்குது. இது உலோகத்தில் அவர் ஒரு உலோகம், சுவையில் அவர் ஒரு சுவை, நிறத்தில் ஒரு நிறம், இப்படி எல்லாத்துக்கும் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போது சூரியனோட கோயிலுக்கு போக வேண்டியதை நிறத்தை கொண்டும் செய்யலாம். எப்படின்னா, இப்போது ஆரஞ்சு கலர் சூரியனுக்கு உண்டான நிறம், ஆரஞ்சு நிறம் கொண்ட ஒரு துணியை எடுத்துக்கிறது. இப்போ பாதிப்பு உங்களுக்கு சூரியனும் சனியும் தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். இப்போ சூரியனுக்கு உண்டான ஆரஞ்சு நிறமும் சனிக்கு உண்டான நீல நிறமும் ரிப்பனாக எடுத்துக்கலாம். பெரிய துணி வேணாம், சின்ன சின்ன துணி வரும், ரிப்பனாக கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்து இதை சேதப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஆறா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜியில் எதையோ வந்து அந்த சூரியன் டேமேஜ் பண்ணணும். அந்த டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த நிறத்தை டேமேஜ் பண்ணிடுது, அதோட அது நின்றோம். அப்போது நீங்கள் கோயில் போய் கிடைக்கிற பலன் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும். இந்த நிறத்தை தொடுவதன் மூலமாக வரும். இதே தானியத்தின் மூலமாகவும் வரும். எதுக்காக வந்து சூரியனுடைய ஆற்றல் கோதுமையில் இருக்குன்னு ஏன் சொல்கிறோம்? இப்போ சூரியன்னா கோதுமை, சனின்னா எள்ளு, புதன்னா பச்சை பயிறு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கணிதம் உண்டு. எதுக்காக அதை வச்சுருக்கான்? நவகிரகத்தில் போய் என்னென்னவோ சொல்கிற இடத்துல போய் தானியத்தை போய் எதுக்கு சொல்கிறான்? அதில் உள்ள ஆற்றல் இதுக்குள்ளே இருக்குன்றது தான் சொல்கிறோம். நம்ம பொதுவாக அது ஹோமம் நடக்கும்போது இந்த நவதானியத்தை அங்கே வச்சுருப்பாங்க, அது மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்கு. அப்போது அந்த கிரகத்தை இயக்க வேண்டிய விஷயங்கள் இந்த தானியத்தின் மூலமாக இயக்கலாம், இது சுவையா மூலமாகவும் இயக்கலாம். இந்த பொருளை உணவருந்துவதன் மூலமாக கூட உங்களுக்கு தேவையான ஆற்றலை கொண்டு வர முடியும். அதுக்கு தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப எளிமையாக கூட அதை செஞ்சுட்டு போயிடலாம். நீங்கள் இது மாதிரி வித்தியாசமான பலன்கள் சொல்கிறது உண்டா? எங்களுடைய பொழப்பே அதுதான். வசந்தன் ஐயா பண்ணுறதே வந்து எளிமையான பரிகாரங்கள் செய்கிறது தான், ஒன்றும் பெரிய செலவே இருக்காது. என்னென்ன பரிகாரம் சொல்லுங்க? அது மாதிரி நாங்கள் இது போல் தானியத்தை கொண்டு செய்வோம். ஒரு சூரியன்றது கண்ணாடி, அப்போ கண்ணாடி சனி பார்க்கும் பொழுது கண்ணாடியை உடைக்கிற பரிகாரம். கண்ணாடியை உடைத்தாலும் அந்த கிரகங்களை எதிர்மறையாக திருப்ப முடியும். அதே போல் தானியத்தை கொண்டும் செய்ய முடியும், நிறத்தை கொண்டும் செய்ய முடியும், துணியை கொண்டு செய்ய முடியும். இன்னும் ஒரு பொருளை ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணணும்னா உங்கள் ஆற்றலுக்கு நான் வந்தால் போதுமானது, உங்களுடைய ஆற்றலுக்கு நான் வந்தால் போதுமானது. அப்போது உங்கள் பெயர் கொண்ட என்னென்ன கிரகமோ உங்கள் பெயரை கொடுத்தது. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயும் புதனும் அப்படி வச்சுக்குவோம். இப்போ உங்களை ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த 2 கிரகத்துக்கு உண்டான தானியம் இருக்கு இல்லையா, இந்த தானியத்தை கொஞ்சம் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தால் போகிறோம். நீங்கள் அவங்கள்ட்ட என்ன காரணம்னு தெரியாது, கரிசனமாக பேசுவீங்க. அப்படியா? அவ்வளோதான். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன பொருட்கள் தான், ஆனால் பல காரியங்கள் செய்யலாம். இதே நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில் இறைவனுக்கு உண்டான தானியத்தை நீங்கள் பாக்கெட்டில் வச்சு கொண்டு போகும்போது அந்த ஆற்றல் உங்களுக்கு எளிதாக வரும். இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு பண்ணுறது. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட முறைகள் தான், அது முறையாக யாரும் அறிந்ததில்லை. அதை பயன்படுத்துகிறவரும் வசந்தன் ஐயா அதை ரொம்ப எளிமையாக எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். நீங்கள் இது மாதிரி கண்ணாடி உடைச்சி ரிப்பனை வெட்டி நிறைய பிரச்சனைக்கு தீர்வு பண்ணவங்க இதெல்லாம் சந்திச்சிருக்கீங்களா? அதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கூப்பிட்டா கூட வந்து உட்காந்து சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே என்னுடைய சகோதரன், என்னுடைய சித்தப்பார் பையனுடைய மனைவி, அந்த மனைவிக்கு முதுகுவலி வரப்போகுதுன்றது சொல்லியிருந்தேன். முதுகுவலி வருதுன்னொன்னே அந்த பொண்ணு எனக்கெல்லாம் அதெல்லாம் வராது மாமான்னு சொன்னாங்க. இல்லை டெஃபினட்டாக வரும், இந்த அக்டோபர் போல் வரும். ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக அவங்களுக்கு முதுகுவலி வந்துருச்சு. முதுகுவலி வந்து டாக்டர்கிட்ட போனால் இது க்யூர் ஆகாது, லைஃப் லாங்னு சொல்லிட்டான். இது வந்து என்னவோ L1 L3 ஏதோ சொல்லி ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிட்டான். இது லைஃப் லாங் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், எல்லாம் பொதுவாக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணுது, இது மாதிரி மாமா அப்படி சொல்லிட்டாங்க, வலி தாங்க முடியல. இல்லைம்மா, இது இந்த ஒரு 30 நாளைக்கு தான் இருக்கும், இது அதோட சரியாக போயிடும். நான் ஒன்று ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யறியான்னு. சொல்லுங்கள். என்னன்னா ஒரு லிக்கர் பாட்டில், அந்த லிக்கர் பாட்டிலில் கொஞ்சமாவது லிக்கர் இருக்கட்டும், பாக்கி உங்கள் வீட்டுக்காரை பயன்படுத்திக்க சொல்லுவேன்னா கொஞ்சமாவது லிக்கர் இருக்கணும். இந்த லிக்கர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு போய்
எங்கே மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குதோ ம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதுக்கு அருகாமையில் உள்ள கால் படாத இடமா பார்த்து உடைச்சிட்டு வந்து ம் அப்படின்னு சொன்னேன். சனி ஞாயிறுன்னு இப்படி தொடர்ச்சியாக 4 வாரம் செய்யும். அந்த பொண்ணு செய்ய ஆரம்பித்தாங்க. 3வது வாரத்தில் அந்த வலி சுத்தமாக அறவே போயிடுச்சு. ம் வலி இல்லவே இல்லை. ம் அப்போ அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரியாயிடுச்சு எனக்கு. இது வந்து வசந்தன் ஐயா கிட்ட நான் வந்து சொல்கிறேன், ஐயா ஒரு பரிகாரம் சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சுன்னொன்னே அங்கே சுற்றி உட்காந்துருக்கவங்கலாம் கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. என்ன இப்படி ஒரு பரிகாரம், பாட்டில் எடுத்தாரா உடைச்சாரான்னு சிரிச்சிட்டாங்க. அப்போ இவருக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து, இருங்க அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா சூரியன் சனி பார்வை இருந்தது, அது பாட்டில் எடுத்துக்கிட்டேன். சரி, ஒயின்ஸுக்கு என்ன எடுத்துக்கிங்க, எதுக்காக ஒயின் பாட்டில், அது வந்து சனி சந்திரன் தொடர்பில் இருந்தது, அதனால் அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டேன். மாட்டாஸ்பத்திரி எதுக்கு சொன்னீங்க, அது ரிஷப வீடாக இருந்தது, ரிஷபம் மாடு வந்து போகிற இடம், அதனால் சொன்னேன்னா அவங்கள முறைச்சார். பார்த்தீங்களா, எனக்கு வித்தியஸ்தானத்தில் குரு, ஆனால் சதீஷ்க்கு வித்தியஸ்தானத்தில் சுக்கிரன். எனக்கு தேவகுரு, இவருக்கு அசுரகுரு. நாங்கள் பரிகார முறை வேறு மாதிரி சொன்னால் கூட, ஆனால் ரிசல்ட் கத்தி மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையான தருணமாகவும் இருந்தது. எனக்கு அவர் அது மாதிரி பரிகாரம்லாம் நிறைய சொல்லுவார், வித்தியாசமாக சொல்லுவார். நடந்து போகணுவார், திடீர்னு திருச்செந்தூர் நடந்து போக சொல்லிடுவார். இங்கேருந்து நடந்து போய் குழந்தை பெற்றவங்கலாம் இருக்காங்க, குழந்தையே இல்லை அவங்களுக்கு. திருச்செந்தூர் வரைக்கும் நடந்து போக முடியுமா, உன்னால் நடந்து போக முடிஞ்சதுன்னா உனக்கு குழந்தை உண்டுன்ட்டார். அவங்க பாதி தூரம் கொஞ்சம் தூரம் போனாங்க, நம்ம செங்கல்பட்டை தாண்டெல்லாம் ஃபெயிலியர் ஆகி வந்துட்டாங்க, நடக்க முடியல. அப்புறம் மீண்டும் கொஞ்சம் உடலை தயார்படுத்திக்கிட்டு திருச்செந்தூர் வரைக்கும் பொறுமையாக தங்கி போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்ட பிறகு அவங்க வந்த உடனே அவங்களுக்கு குழந்தை கருத்தரிச்சிருச்சு. இன்னும் குழந்தை நல்லா இருக்குன்னு ஐயாவே சொல்லியிருக்காரு. மனிதர் வாழ்க்கையை தவிர நாய்கள் அது குழந்தை பிறக்குமா அதெல்லாம் கூட கேட்பாங்களா? அது ரொம்ப அநியாயமாக கேட்பாங்க சார். அதாவது நான் இப்போ ஜோதிடம் வந்து இப்போ தான் நாங்கள் முழு நேரம் பார்க்குறோம். அதுக்கு முன்னெல்லாம் கண்ட நேரமும் வருவாங்க. காலையில் 6:30 மணிக்கு 6 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம், அப்போ தூங்கிட்டு தான் இருப்போம். இது வாசல் காலிங் பெல் அடிப்பாங்க, போய் கதவை திறந்தால் வணக்கம்பாங்க. அந்நேரத்துக்கு அவங்கள கூப்பிட்டு ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு காஃபி கொடுத்து எல்லாம் பண்ணணும். அப்புறம் ஏதாவது சொல்லுங்கம்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்கிறது, வெளியே போயான்னு தான் சொல்லணும் நம்ம. ஆனாலும் ஏதாவது சொல்லுங்க அப்படிம்பாங்க. சிலர் வந்து வீட்டில் நாய் குட்டி போடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, எத்தனை குட்டி போடும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படிம்பாங்க. நமக்கு இதெல்லாம் நிறைய இரிட்டேட் பண்ணுவாங்க. இன்னும் சார் பரிகாரம் சொன்னீங்க, செய்ய போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் போகவே முடியல சார், எப்போ போனாலும் அதுக்கு தடையாகவே இருக்குது. பரிகாரத்தை நான் போய் கரெக்டாக செய்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இருக்காங்க. நிறைய இது போல் நம்மளை தொடரும். எல்லாருமே ஏதோ வகையில் பாதிக்கப்பட்டவங்க தான்ன்றதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த ஜோசியம் பார்க்குறதுன்றது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக தேவையான காலகட்டத்தில் அதை பார்த்தே தீரணும். இப்போ வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு பணம் வரும் காலம்னு ஒன்று இருக்கும், நமக்கு இழப்பை ஏற்படுத்தும் காலம்னு ஒன்று இருக்கும். இப்போது இதெல்லாம் ஃபிக்ஸடாக ஒன்று நமக்கு ஃபிக்ஸேஷனில் இருக்கும். இது வாழ்க்கை சுழற்சியில் இது அந்தந்த காலங்களில் விரவி இருக்கலாம். இப்போது நமக்கு மோசமான அந்த நேரத்தில் பணம் வரக்கூடாதுன்னு இருக்க நேரத்தில் ஒருத்தர் போய் தொழில் ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க, எது வேணால் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு போகிறாரு. அவர் கருவாடு வியாபாரம் செய்கிறாரு, இல்லை எதை வேணால் பண்ணுறாரு. இங்கே பணம்ன்ற அந்த ஓட்டையை பிளாக் பண்ணியாச்சு, சிமெண்ட் வச்சு பூசியாச்சு. எப்படி வரும் தண்ணி உள்ளே போயும்? வராது. அப்போ நீங்கள் என்ன தொழில் தான் செய்யுங்க, போகாது. இதே நீங்கள் வருமானம் வரணும், இவனுக்கு வருமானம் கொடுத்தே தீரணுன்ற காலம், நீங்கள் போய் உப்பு வைங்க மழை காலத்தில், அப்போ கூட சக்ஸஸாக தான் போகும். ஏன்னா நேரம் நல்லா இருக்குது. இப்போது ஒரு தொழில் தொடங்குறோன்னா எந்த நேரத்தில் துவங்கலான்றதை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த நேரம் பார்த்து துவங்கினோம்னா 200% சக்ஸஸ் ஆகலாம். இப்போ சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லை, இழப்பை தடுக்கிறதுக்கும் ஜோதிடம் அவசியம் பார்க்கணும். அவசியம். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் எத்தனை குட்டி போடும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் தேவையான விஷயத்துக்கு பார்த்தா வாழ்க்கை இன்னும் மேம்படும். அதனால தான் அரசர்கள் காலத்தில் மந்திரிகள் சேவகர்கள்லாம் எப்படி வச்சாங்களோ அதுபோல் ஜோதிடர்களையும் வச்சுருந்தாங்க. ஜோதிடர்களுக்கு சம அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ஈவன் அந்தப்புறம் போகிறது கூட எல்லா விஷயமும் அவங்க ஜோதிடர்களை கலந்தாலோசிக்காமல் செஞ்சது கிடையாது. அதுக்குன்னு எல்லாம் நான் எத்தனை குட்டி போடணும் ஜோசியத்தை ராஜா கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம எதுக்கு எதை உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா நம்ம சிறப்பாக வாழலாம்.
யோசிச்சு அந்த அளவுக்கு முக்கியமாக அங்கே வைக்கணும். நிச்சயமாக முக்கியமான அங்கம் வகிக்கிறது சார். இன்றைக்கும் சொல்ல போனோம்னா 2 விதம் தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் என் அனுபவத்துக்கு. ஒன்று அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு ஜோதிடம் பார்க்குறது, இன்னொன்று யாருக்குமே தெரியாமல் வந்து ஜோதிடம் பார்த்துட்டு போகிறது. இது 2 லிமிட் தான் இருக்குது. ஒருத்தவங்க பகலில் வரேன்பாங்க, ஒருத்தவங்க இருட்டணுன்னா வரேன்பாங்க. ஆனால் அவங்க வெளியே பார்த்தீங்கன்னா பெருசாக ஜோதிடம்னா என்னப்பா அப்படிம்பாங்க. அவங்க வந்து 7 மணிக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் அக்கம் பக்கத்தில் பார்த்துடக்கூடாதுல்ல, அதுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இன்றைக்கும் அரசியலில் என்ன தான் வெளியே தெரியாமல் இருந்தால் கூட அரசியல் தலைவர்கள்லேருந்து எல்லாம் ஜோதிடர்களோட ஆலோசித்து தான் பண்ணுறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வெளியே தெரிஞ்சும் தெரியாமையுமா பண்ணுவாங்க, அவ்வளோதான். சினிமா துறையில் உங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமான நண்பர்கள்? நெருங்கியமான நண்பர்கள்ன்றதோட எனக்கு இந்த சிவமணி சார் தெரியும், ட்ரம் சிவமணி சார் தெரியும். நடிகர் ஆரி எனக்கு பழக்கம். நடிகை ரோஜா அவங்களுக்கு ஜாதகம் பார்த்ததெல்லாம் நான் தான் எலெக்ஷன் சமயத்தில். அப்படியா? ஆமாம் ஆமாம், அவங்க எனக்கு நெருங்கிய இதில் இருந்தாங்க. அப்போது இது போல் சினிமாவில் அங்கொன்று இங்கொன்றுமா அப்படி வருவாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க பேர் சொன்னாலும் அவங்க பார்க்குறதுக்கு கூட அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால இருக்கட்டும் ரகசியம். ரோஜா போன தேர்தலில் ஜெயிச்சாங்க, இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியல. ஆமாம், அது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அப்படியா? ஆமாம், ஆரம்பத்தில் வந்து அவங்க ஜெயிக்கிறப்போ எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்கன்றது அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருந்தேன். அது எஸ்எம்எஸ்லேயுமே இருந்தது. அங்கே எலெக்ஷன் வந்து அப்போ அவங்களோட ரிசல்ட் முன்ன பின்ன மாறி மாறி வந்தது போன எலெக்ஷனில். அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. அப்போயே அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த துறை உங்களுக்கு கேளுங்க ஏதாவது ஒரு துறைன்னு சொல்லி 3 துறை போட்டேன். கடைசியில் 2.5 வருடம் கழித்து உங்களுக்கு மந்திரி பதவி வரும்னு. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே நான் சொன்ன அந்த 3 துறையில் ஒரு துறை தான் இண்டஸ்ட்ரீஸ் சேர்மேன் ஆக்கினாங்க. அப்போ அது ஆக்கினாங்க. மந்திரி ஆகிற வரைக்கும் அவங்களோட நான் தொடர்பில் தான் இருந்தேன். மந்திரி ஆன பிறகு யாரோ தெலுங்கில் பேசுகிறாங்க இந்த நம்பரில். எனக்கு தெலுங்கு தெரியாததுனால பேசுகிறது. இந்த தேர்தலில் அவங்களுக்கு வெற்றி பெற மாட்டாங்கன்னு தெரிஞ்சுது முன்னாடியே. அவங்க ஜாதகம் தான் நம்ம கையில் இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லுவோம்ல உங்கள் ஜாதகம் எங்கள் கையிலன்னு. அதனால் அது தெரியும். நாங்கள் அது அப்பப்போ பார்ப்போம். எலெக்ஷன் வருதுன்னா அவன் மேடத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் எங்களுக்கு தெரிகிற ரிசல்ட்டை வச்சுக்கு. ஆனால் இந்த முறை சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. பொதுவாக வந்து பல பேர் நீங்கள் கையில் மோதிரம் போட்டிருக்க மாதிரி வெவ்வேறு கலரில் பச்சை கல் போடுங்க, இது மாதிரிலாம் போடுறாங்க. ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, ஆண்கள் வந்து தங்கமே போடக்கூடாதுன்றது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுவும் வந்து ஒரு மெட்டல் தான் சார். மெட்டல்ன்றது அது குருவினுடைய தன்மை உள்ளது தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். தங்கத்தை காலில் போடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வெள்ளி தான் காலில் போடணும். அப்போ வெள்ளி சுக்கரன் அதை மட்டும் போடலாமா? அப்போது அது மெட்டலாக பார்த்தா போகிறோம். இந்த கல்லுன்றது ஒரு மினரல். அந்த மினரல் நமக்கு தேவையான கிரகத்தினுடைய எனர்ஜியை கொண்டது இயற்கையிலேயே. அப்போ அந்த பொருள் நம்ம கையில் வச்சுருக்கும்போது அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தருன்றதுக்காக தான் வைக்கிறோமே தவிர, யாருக்கு தேவையோ அதை அந்த நேரத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆலோசனை என்ன? நிறைய பேருக்கு ஜோதிடம் நானே கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அருமை. நான் வந்து இதுக்கு முன்னே என்கேவி அகாடமின்னு அந்த அகாடமியில் 102 வகுப்பு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஜோதிடத்தில் 300க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு நான் வகுப்பு எடுத்திருக்கிறேன். இன்றைக்கும் வந்து ஜோதிடம் அந்த ஆசிரியர் பணியும் இந்த ஜோதிட பணியோட ரொம்ப பிடித்தமான ஒரு இதாக எனக்கு இருக்குது. அது ஃப்யூச்சரில் அது அப்படியே நல்லபடியாக தொடர்ந்து வரும். இல்லை, அவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர விஷயம் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாமே தப்புன்றதை புரிய வச்சா போகிறோம். அவங்க நல்ல ஜோதிடராக வந்துடுவாங்க. அவங்க இன்னும் இந்த செவ்வாய் தோஷத்தை பிடிச்சிட்டு இருக்கவங்க, இன்னும் ராகு கேது தோஷத்தை பிடிச்சிட்டு இருக்கவங்க, அதெல்லாம் இல்லை, இது இந்த மாதிரியாக செயல்படுதுன்னு அவங்களுக்கு அந்த கண்ணோட்டத்தை திருப்பி தர்றதுக்கு போகிறோம். அதை திருப்பி தந்துட்டா அவங்கெல்லாம் நம்மளோட அறிவாளி ஆட்கள். அவங்க உடனே கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க, நம்மளோட வேகமாக அவங்க முன்னோக்கி போகிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு இந்தப்படி ஒரு பார்வை இருக்குது ஜோதிடத்தில், இதையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் நாங்கள் சொல்லித்தரமே தவிர, அவங்களுக்கு நாங்கள் போய் அடிப்படையிலேருந்து சொல்லித்தரப்போகிறதில்ல. இப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குது, இதுபடி பாரு, உனக்கு எப்படி பலன்கள் வருதுன்னு பாரு, பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்போ அதுவும் ஒரு முறை தான். ஜோதிடத்திலேயே புதுமையாக நம்ம என்ன கொண்டு வரணும், பழசாக இருக்கிறத இன்றைக்கி கொண்டு வரக்கூடாது, அவ்வளோதான். குளத்தின் அருகில் குடியிருப்பான்னு அந்த காலத்தில் எழுதியிருக்கும். இந்த காலத்தில் மெட்ராஸில் குளத்தின் அருகில் குடியிருக்கிறான்னு யாருக்கா பலன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருப்பான், அவ்வளோதான். இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாறணும். ஏதாவது ஒரு நம்முடைய பாரம்பரிய புத்தகத்தில் ரயில்வே ட்ராக்கு, ரயில் வண்டியில் பயணிக்கும் பொழுது அப்படிலாம் இருக்கா? ட்ரெயினுன்னு ஒரு வார்த்தை நம்முடைய பாரம்பரியத்தில் கிடையாது. அப்போ அதெல்லாம் இன்றைக்கி உருவாயிருக்கு. அப்போ அது எந்த கிரகம்?
இன்னைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கிரகம் வருது, இன்றைக்கி என்னென்ன வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்திருக்குது, ரோபாட்டிக்ஸ் வந்திருக்குது, இன்னும் நானோ டெக்னாலஜி வந்திருக்குது. இதெல்லாம் எந்த புத்தகத்தில் இருக்குது? எதுவுமே இல்லை. முன்னாடி சிடி ஃப்ளாப்பியாக இருந்தது, ஃப்ளாப்பி அப்புறம் சிடியாக மாறிச்சு, பென்ட்ரைவாக மாறிச்சு, இன்றைக்கி இன்னும் வேறு மாதிரி வரும். இதெல்லாம் மாறிக்கிட்டே வரும். இதெல்லாம் என்ன கிரகம் மாற்றிக்கிட்டே வருது. அது நம்ம அப்டேட் ஆகணும். நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்ம பழைய கதை சொல்லிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே போக வேண்டியதுதான். எனக்கு ஒருத்தர் சொன்னார், மாலவத்து மேல்மைக்கு மகவாகின்னு, அந்த மாதிரி கதையாகிடும் அது. நான் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், ஒரு திரைப்பட இயக்குனர், நடிகர். இப்போ என்னுடைய படம், நான் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படம் வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்றத என்னுடைய ஜாதகத்தை வச்சு சொல்லுவீங்களா எப்படி? கண்டிப்பாக. என்ன காரணம்னா, நீங்கள் தயாரிப்பாளர், அல்டிமேட்டாக உங்களுக்கு என்ன தேவை? பணம் தான். அது மற்றதெல்லாம் உங்கள் அனுபவம், மற்றதெல்லாம் அடுத்து. இப்போ பணம் வரும் காலமாக இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்போம். பணம் வரப்போகிற காலம் அடுத்த வருஷம் மே மாதம் ஆரம்பிக்குதுன்னா உங்களை ஜான்வரி போல் நாங்கள் ஆரம்பிக்க தொடங்கிடுவோம், சொல்லிவிடுவோம். இது யூகிச்சு தான் மேலேருந்து இவருக்கு பணம் வரணும். அப்போ இது ஷூட்டு ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், இல்லை 5 மாதம் ஆகும். ஜனவரிக்கு அப்புறம் இவர் தொடங்கினாருன்னா அந்த பணம் வர காலம் உள்ளே வந்துடும். அப்போ எளிதாக வியாபாரம் பண்ணலாம். அல்டிமேட்டாக பணம் தானே வேணும் உங்களுக்கு, ப்ரொடியூசருக்கு அது தானே வந்துட போகுது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியனை சனி பார்வை செய்கிறார். அந்த சூரியன் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்குது. இப்போ போய் நான் படம் எடுக்கலாமான்னு கேட்டால் துணிஞ்சு சொல்லிவிடுவேன், வேணாம் சார், இல்லை சார் நான் எடுத்தே ஆகணும். சரி எவ்வளோ சார் படம் எடுக்கலான்னு? 1 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறேன். சரி, அந்த 1 கோடியை கட்டி கொண்டு போய் இப்பயே கடலில் போட்டுருங்க. 2 ஒன்று தான், திரும்ப வராதுன்னு தைரியமாக சொல்லுவோம். அதை சொல்ல தெரியணும் ஜோதிடருக்கு. இப்போது ஃபேண்டசிலேயே சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணுன்ற ஆர்வத்திலேயே வந்த ப்ரொடியூசரை எடுங்க, எனக்கு ஒரு ரோலை கொடுங்கன்னு சொல்லி நடிச்சிடுறாங்க. இவங்க ஆசைக்காக அப்படி ஒளிஞ்ச ப்ரொடியூசர்ஸு பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஆட்சி மாற்றம் இதெல்லாம் கூட உங்களால் கணிக்க முடியுமா? ஆட்சி மாற்றம்ன்றது எல்லாம் சார் இட் டிபெண்ட்ஸ். இது எப்படின்னா, தேர்தல் நடக்கும் நாள் வந்து ரொம்ப முக்கியம், அதிமுக்கியம். எப்படி ஒரு தனிநபர் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலும் அவங்க முகூர்த்த லக்னம் இந்த 2 பேருடையது சேர்த்து முடிவு பண்ணும். 2 பேருடைய வாழ்க்கையை சேர்த்து முடிவு பண்ணுறது அந்த முகூர்த்த லக்னம் தான். அந்த தேர்தல் நடைபெறும் நாள் இருக்கு இல்லையா, அந்த நடைபெறும் நாள் யாருக்கு சாதகமாக இருக்குன்றதை எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஓட்டிங் காலைல 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அந்த 7 மணிக்கு ஒரு ஜாதக கட்டம் அமைச்சா அந்த கட்டத்தில் இது யாருன்ற பெரும்பான்மைன்றது தெரியும். அது நிச்சயமாக எடுக்க முடியும். இந்த ஜேர்னி எப்படி இருக்குது உங்களுக்கு? சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சி பண்ணும்போது அது சிரமமே தெரியாது சார். அது நம்ம நடந்து போகிறதுக்கு, சபரிமலைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம், ஆனால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, கஷ்டமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அதை ஒருத்தன் நடக்க முடியாதவங்கள தோளில் தூக்கிட்டு தினம் நடந்து போயிட்டு வராங்க டோலியில். அப்போ அவங்களுக்கு அதை பிடிச்சி செய்கிறாங்க, அதனால் அவங்க தினம் போக முடியுது, எத்தனை தடவை வேணாலும் போக முடியுது. நம்ம கடமையாக நினச்சி ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. நமக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஜோதிடம் சொல்கிறதுக்கும் பிடிச்சிருக்கு, அது சரியான வழிகாட்டுதலில் கொண்டு போகணுன்றதும் பிடிச்சிருக்கு. அது ஆசிரியராக நிறைய பேருக்கு இன்னும் கொண்டு போய் இதை சேர்க்கணுன்றதும் அது ஒரு பெரிய எண்ணமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆசை கனவாக இருக்குது. இப்போ நமக்கு அது ரசித்து நமக்கு ஒரு செய்கிற ஒரு வேலையை நமக்கு எப்படி கசக்கும்? அது இது பிடிச்சி செய்யலைன்னா இதில் ஒரு நாள் கூட ட்ராவல் பண்ண முடியாது. அது நம்ம பிடிச்சி தான் செய்யணும். அதை பிடிச்சதுனால தான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நன்றி, உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. நன்றி சார், நன்றி சார்.